வெல்கம் டு ஏகே சேனல். இன்றைக்கி ஏகே சேனலில் நம்ம ஹோம் டிப்ஸ் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் ஒன் என்னென்னு பார்க்கணுன்னா, நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற பூவை நம்ம எப்படி ரியூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நாள் நான் சாமிக்கு போட்ட பூவு. அதேமாதிரி இன்னொரு இருக்கிறது வாசலில் வைக்கிற பூவு. இந்த ரோஜா இதழ்கள் அதே மாதிரி இந்த ஜெவந்தி பூவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம பிரிக்க போகிறோம் ரெண்டாக. அதாவது ரோஸ் இருக்கிற பூவை ஒரு பிளேட்லேயும் ஜெவந்தியை இன்னொரு பேப்பர் பிளேட்லேயும் நான் வைக்கிறேன். ரோஸை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோஸோட இதழ்களெல்லாம் தனித்தனியாக பிரித்து அது நல்லா காய வச்சிட்டிங்கன்னா, அதை நம்ம பாசிப்பருப்புலையோ அதாவது பச்சை பயிர்லையோ இல்லை கடலை மாவுலையோ அரைச்சி பூசினோம்னா உங்கள் ஸ்கின் நல்லா ஷைன் பண்ணும், ப்ளஸ் கலரும் கொடுக்கும், அதாவது ஃபேர் ஆகும் ஸ்கின்னு. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, ரோஸை பிரிக்கிறேன். அது தண்ணியில் போட்டதுனால ஈரமாக இருக்குன்றனால அதை ஒரு தனி பிளேட்லேயும், ஏற்கனவே இருக்கிற பூவோட இதழ்களை பேப்பர் பிளேட்லேயும் நான் பிரித்து வைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிரித்து வச்சு வீட்டுக்குள்ளேயே நிழல்லே காய வச்சிங்கன்னா நல்லா காஞ்சு சுருங்கிடும். அந்த பூவோட பெட்டல்ஸ்லாம் நல்லா சுருங்கின பிறகு நீங்கள் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி வரும். மிச்ச பூ, அதாவது டெய்லி நம்ம இந்த மாதிரி பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன்னா, கலெக்ட் பண்ணி வச்சுக்கேன். மிச்ச பூ 2 பூ எடுத்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க செடியிலெல்லாம் நம்ம போட்டலாம். ஜெவந்திலாம் அப்படி தான் செடியில் போட்டிங்கன்னா அது ஒரு உரமாக நம்மளுக்கு பயன்படும். ஏற்கனவே நான் போட்ட பூவெல்லாம் பாருங்கள், தொட்டியில் இருக்கும், நல்லா காஞ்சி போயிருக்கும். இந்த மாதிரி காஞ்ச பிறகு நீங்கள் கிளறி விட்டு அடியில் போட்டிங்கன்னா இது ஒரு உரமாக அந்த செடிக்கு இருக்கும். டிப் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் கொத்தமல்லி நம்ம யூஸ்வலாக சாம்பாருக்கெலாம் போடுவோம், கொத்தமல்லி சட்னி அரைப்போம். இந்த கொத்தமல்லியை நம்ம மோர் தென் 15 டேஸ்க்கு எப்படி கெட்டு போகாமல் அழுகாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஷ்யூ பேப்பர் தேவைப்படும். அந்த கண்டெய்னர்லையும் ஈரம் இருக்கணும், நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை அடியில் வச்சுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொத்தமல்லியை இதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே திருப்பி எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது மேலேயே திருப்பி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு அந்த பேஸ்கெட்டோட மூடியை வச்சு மூட போகிறோம். அந்த மூடியும் ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா இது கெட்டு போகாமல், அதாவது அழுகாமல் இந்த கொத்தமல்லி இருக்கும். இது பயனுள்ள டிப்ஸ்னு நான் நம்புகிறேன். டிப் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி டிஷ்வாஷ் ஜெல் இருக்கும்ல, இதை அதிலே போட்டிருப்பாங்க இதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுறதுனா டைல்யூட் பண்ணுறதே கிடையாது. இதை எப்படி டைல்யூட் பண்ணணும் அப்படின்றதும் ஸ்டெப்ஸும் அவங்களே போட்டிருப்பாங்க. நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணால் தான் கொஞ்சம் லிக்விடாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம், அதாவது இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் நான் ஜெல்லை ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக வாட்டர் தான் நம்ம விட போகிறோம். வாட்டர் விட்டு ஸ்பூனால் நல்லா கலக்குனிங்கன்னா நல்லா லிக்விடாகிடும். அப்போ இந்த ரொம்ப திக்காக இருக்கிறது என்ன ஆயிரும்னா நல்லா லிக்விட் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கும் போது நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபோம் வராது, லிமிட்டட் ஃபோம்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நான் கலந்துட்டு நம்ம இதை கலந்ததை என்ன பண்ணலான்னா, நம்ம யூஸ்வலாக நம்ம வாங்கும் போதே இந்த மாதிரி கண்டெய்னரில் தான் கொடுப்பாங்க. அந்த கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அந்த ஜெல்லும் டக்குன்னு தீராது, நிறைய நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமானது, குக்கரை நம்ம ஏதாவது சாதம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக லிட்டை ஓப்பன் பண்ணணும் ஸ்டீமில் இருக்கும்போது. அப்படின்னா இந்த மாதிரி டேப்பில் நீங்கள் அந்த குக்கரை அப்படி காமிச்சிங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக ஸ்டீமை ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பூனை வச்சு அந்த வெயிட்டை ஓப்பன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மாதிரி காமிச்சிங்கனாவே ஈஸியாக ப்ரெஷரெல்லாம் வெளில போயிடும், ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். டிப் நம்பர் 5 பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சன்ரைஸ் பேக்கெட்ஸ். அதாவது இந்த காஃபி பேக்கெட்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி ஷாஷியில் வரதெல்லாம் நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டோம். இதே மாதிரி தான் வைப்போம். இது நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா கட்டியாயிரும். இந்த கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா, யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நம்ம திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம், கட்டியாகவும் ஆகாது. நம்பர் 6 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வாசலில் போடுற கோலம் பிரைட்டாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோலப்பொடியோட அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கோலம் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ கோலப்பொடி எடுத்தாலும் அதுக்கேற்றாப்பில் 1 ஸ்பூனோ இல்லை 2 டீஸ்பூனோ கலந்து விட்டுட்டு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா பிரைட்டாக இருக்கும் உங்கள் கோலம். நம்ம முன்னோர்கள்லாம் அரிசி மாவில் தான் கோலம் போட்டாங்க. நம்ம இப்போ அரிசி மாவில் போடுறது கிடையாது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் இருக்க பிளைடு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஷார்ப் இல்லாமல் போயிடும். அப்போ ஷார்ப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கல்லுப்பு ஒரு கைப்பிடி போட்டு நீங்கள் மிக்சியில் ஒருக்கா ரன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிளேடு நல்லா ஷார்ப் ஆயிரும். நீங்களே பாருங்கள், நல்லா ஷார்ப் ஆயிரும். இந்த உப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா,
இட்லி மாவுக்கோ குழம்புக்கோ ஊற்றிக்கலாம். டிப் நம்பர் 8 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்க் பற்றி பார்க்க போகிறோம். சிங்க்கில் வந்து என்ன தான் நீங்கள் சிங்கை க்ளீன் பண்ணாலும் ஃபுட் பார்ட்டிகல்ஸில் வந்து அந்த பைப்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் போக்குறதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைன் கிளீனர், அதாவது சிங்க் ட்ரைன் கிளீனர் அப்படின்னு பவுடர் வைக்கும். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதிலே போட்டிருப்பாங்க. டிஃப்ரெண்ட் கம்பெனி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். நான் இப்போ போடுறது வந்து இந்த ப்ராடக்ட் நான் போடுறேன். இதில் இருக்க பவுச்சில் இருக்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக கொட்டிடணும். இந்த மாதிரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இமிடியேட்டாக வந்து ஃபுல்லாக கொட்டினப்புறம் இமிடியேட்டாக 1 கப் வாட்டர், 1 கப் தான் கரெக்டாக ஊற்றணும். 1 கப் வாட்டர் ஃபுல்லாக விட்டுறணும். ½ அன் ஹவர் வந்து சிங்க்கில் வந்து தண்ணி திறந்து விடுறதோ எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இது பண்ணுறதுக்கு முன்னால் ஃபில்டரை நீங்கள் எடுத்துகிட்டு தான் அந்த பவுடர் ஃபுல்லாக கொட்டணும். ஃபில்டரோட கொட்டாதீங்க, ஃபில்டரை எடுத்துகிட்டு போடுங்க. ½ அன் ஹவர் கழித்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியை ரன்னிங்கில் விட்டுறீங்கன்னா அந்த பைப்பில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஈஸியாக டிசால்வ் ஆகி வெளியில் போயிடும். இது வந்து எப்போவுமே நீங்கள் எப்படி பண்ணணும்னா நைட்டில் பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம மத்தியானமோ ஈவினிங்கோ ஏதாவது நமக்கு ஒர்க் இருக்கும். ஸோ ½ அன் ஹவர் வந்து சிங்கை யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்க முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நைட் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நைட்டு ஒரு ஹோல் டே ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக என்ன ஆகும், சிங்க் யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால இருக்கிற அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டிசால்வ் ஆயிடும். டிப் நம்பர் 9 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஷிங் மிஷின். நீங்கள் வாஷிங் மிஷினில் போடுற துணி அப்புறம் ஹாட் வாட்டர் அதனால் லைம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி லைம் ஸ்கேல் ஃபார்ம் ஆகிறது எப்படி எடுக்கிறது ட்ரம்லேருந்து அப்படின்னா டீஸ்கேலிங் பவுடர்னு இருக்கும். எம்டியாக அதாவது துணி எதுவுமே போடாமல் உங்கள் வாஷிங் மிஷினில் அதை போட்டிருப்பா மெத்தட் படி நீங்கள் போட்டிங்கன்னா ட்ரம்லையும் ட்ரேலையும் போட்டிங்கனாவே போதும். ஈஸியாக ஸ்கேலிங்லாம் இல்லாமல் ட்ரம்மும் க்ளீன் ஆயிரும். துணியும் வந்து அந்த நம்ம போடுற துணியெலாம் அழுக்கு படியாமல் நீட்டாக கிளாத்தும் நீட்டாகிடும். டிப் நம்பர் 10 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம கொத்தமல்லி அது இதுன்னு வெஜிடபிள்ஸ் வச்சுருப்போம். அதில் இருக்கிற ஸ்மெல் வந்து ஃப்ரிட்ஜை திறக்கும் போதே பேட் ஸ்மெல் மாதிரி அடிக்கும். அது போகிறதுக்கு லெமனை இப்படி கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஆர்டர் போயிடும். டிப் நம்பர் 11 நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெகிங்ஸ் மடிக்கிறத பார்க்க போகிறோம். லெகிங்ஸ் தான் வந்து நம்ம நேராக மடித்து வைப்போம். அப்போ வந்து இடம் வந்து நிறையா ஆக்குபை பண்ணோம். இப்போ வந்து நான் இப்போ என் பொண்ணோடதை மடிக்கிறேன், அதனால் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அவங்க லென்த்து கம்மின்றனால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடதை மடிக்கிறேன், அதாவது நம்மளுக்குலாம் வந்து லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் 2 டைம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட வார்ட்ரோப்பில் வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். காலையில் நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஈஸியாக வந்து வார்ட்ரோப்லேருந்து டக்குன்னு என்ன லெக்கிங்ஸ் என்ன கலர் மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது ஈஸியாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு வந்து திருப்பி வைக்கும் போதும் ஈஸியாகவும் நீங்கள் மடித்து வைக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இப்போ நான் க்ரீன் வேணும்னா டக்குன்னு க்ரீனை எடுத்துகிட்டு மேலே இருக்கிறத அப்படியே வச்சுருவேன். ஸோ ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு கலர் ஐடென்டிஃபிகேஷனும் டக்குன்னு பண்ணலாம். இது வந்து ஈஸி கோயிங் மெத்தட் தான். அடுத்து நம்ம டிப் பார்க்க போகிறது எப்படின்னா டிப் நம்பர் 12, அதாவது அயன் பண்ணுற கிளாத்ஸ்லாம் நம்ம இந்த மாதிரி தான் பிக் ஷாப்பரில் வைப்போம். எப்படி வைப்போம், ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் வைக்க மாட்டோம். இருக்கிறத டப்புன்னு டம்ப் பண்ணிவிட்டு போயிடுவோம். இந்த மாதிரி டம்ப் பண்ணாமல் சும்மா ரொம்ப பர்ஃபெக்டாக வேணாம், சும்மா இந்த மாதிரி ரோல் பண்ணி வைங்க. இது சொன்னது வந்து எங்கள் நாத்தனார் தான். இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிக் ஷாப்பரும் பார்க்க ஒரு மாதிரி இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். அவங்க அயன்காரவங்க வந்து வாங்க வரும்போது நம்ம ஈஸியாக எடுத்து கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. பேண்ட்டு வந்து இந்த லெகிங்ஸ் எப்படி ரோல் பண்ணுறோமோ அதேமாதிரி சும்மா ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிக் ஷாப்பரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். 13 நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்போ மடித்து வச்சாலும் நம்ம பெட் ஸ்ப்ரெட் வந்து பெட்லேயே இருக்காது, பாதி நேரம் கலைஞ்சிருக்கும். அப்போ நம்மளுக்கு ரொம்ப கோவம் வரும். அதெல்லாம் நம்ம கோவமெல்லாம் போக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஐடியா. இது நான் யூடியூப்பில் பார்த்தது, நான் பண்ணி பார்த்தேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி 4 ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பேண்டை வச்சு 4 பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டை பண்ண போகிறோம். இப்போ நான் ஒரு டை பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் சுற்றிக்கலாம். நான் 2 சுற்றுறேன். இது சின்ன பேண்டுனால 2 சுற்றுறேன். உங்களுக்கு பெரிய பேண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு ஏற்றப்பல பார்த்துக்கோங்க. இப்போ 1 end பண்ணிவிட்டேன். ஆனால் சைட்ஸ் எல்லாம் நீங்கள் தான் ஃபோல்ட் பண்ணணும். நீங்கள் எப்படி பெட் ஸ்ப்ரெட்டில் ஃபோல்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி சைட்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து அப்படியே மடித்து உள்ளே விட்றேன். இப்போ ஒரு end பார்த்தாச்சு, செகண்ட் end பார்த்தாச்சு. சைட்ஸ் நீங்கள் நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3வது எண்டையும் நான் காட்டுறேன். உங்களுக்கு 4 பக்கமும் நான் பண்ணுறத காட்டுறேன். இப்போ 3வது எண்டையும் நீங்கள் பார்த்தாச்சு, 4வது எண்டையும் பார்த்தாச்சு. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் பெட் ஸ்ப்ரெட் வந்து அந்த இடத்துலேருந்து நகராது. அடுத்த நாள் வந்து நீங்களே ஏன் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. பாருங்கள், பர்ஃபெக்ட் ஆயிடுச்சா? இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதே ஹேர் பேண்ட் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரி பண்ண வேணாம். இன்னொரு மெத்தட் இருக்குது, முடிச்சு போட்டுக்கலாம். நம்மளை யூஸ்வலாக நம்ம முடிச்சு போடுவோம்ல, டை ஒரு சிங்கிள் டை போதும். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அவ்வளோக்கு போட்டுட்டு அதை ஃபோல்ட் பண்ணி 4 பக்கம் விட்டுட்டிங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் வந்து இதுவும் வந்து மூவ் ஆகாது. டிப் நம்பர்
டிப் நம்பர் 14 நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பூஜை சாமான்கள்லாம் பளபளன்னு ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டு குத்து விளக்கு. இது அக்கேஷனில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதில் எண்ணெய் போட்டு அது பிஸ்கோடு இருக்குது, ப்ளஸ் கருப்பாக இருக்குது. இது எப்படி பளபளன்னு ஆக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் விளக்க லைட்டாக தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்ச பிறகு கோலப்பொடி, அப்புறம் நம்ம டிஷ்வாஷ் பார், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிஷ்வாஷ் பார், ப்ளஸ் புளி நல்லா ஊற போட்ட புளி. இப்போ பாருங்கள் நான் எப்படி தேய்க்கிறோம் அப்படின்றத பாருங்கள். கோலப்பொடியை வச்சு நல்லா தேய்க்கணும். ரொம்ப தண்ணியாக வச்சு தேய்க்கக்கூடாது. அந்த கோலப்பொடி வந்து ட்ரையாக இருக்கணும். அப்போ லைட்டாக விளக்க நீங்கள் நினச்சா போதும். பாருங்கள் நல்லா தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து கருப்பாக வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் புளியை போட்டும் தேய்க்கிறோம். புளி வச்சு தேய்க்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் புளி வந்து எடுத்துரும். இப்படி பொதுவாக நீங்கள் தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து பாருங்கள் ட்ரையாக இருக்கணும். இப்போ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டும்போது உங்களுக்கு தெரியும், அந்த கோலப்பொடியை வச்சு தேய்க்கும் போது கருப்பாக வருதா. இந்த மாதிரி நீங்கள் எங்கெங்கெல்லாம் அழுக்கு படைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் வச்சு இந்த மாதிரி கையை வச்சே தேய்ச்சா போதும். உங்களால் முடியலை, கையை வச்சு தேய்க்க முடியல அப்படின்னா தேங்காய் நார் போட்டு தேய்ங்க, இன்னும் நல்லாயிரும். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணணுன்னா உங்களுக்கு க்ளோஸ்அப்லேயே காட்டுறோம் பாருங்கள். இப்படி நல்லா முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்னும் கூட நம்ம வந்து தேய்க்கலாம். நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதா உடனே தேய்ச்சி எடுத்துட்டேன். இன்னும் நீங்கள் தேய்ச்சா பளபளன்னு வரும். இதே தான் நீங்கள் மற்ற பூஜை சாமாவை நீங்கள் இப்படி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சேனலில் டிப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் நிஷா AK சேனல்.